ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்பெஷலான லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பெருங்காயம் இடித்ததை அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு நாட்டு தக்காளி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பு பகுதி வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்னிஷ்க்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து அந்த காம்பு பகுதியாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு தக்காளி, இது எல்லாம் போட்டு நம்ம கையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுக்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் வந்து நல்லா கரைச்சி எடுத்தது மீதி இருக்க அந்த தக்காளி திப்பியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தனியா, சீரகம், மிளகு இதை மட்டும் போட்டு நான் கொஞ்சமாக ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ண பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி திப்பியும் போட்டு ஒரு 2 ஓட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக பருப்பு தண்ணி, துவரம் பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நான் இடித்து போட்டுக்கிறேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இடித்த பூண்டுக்கு ஒரு மணம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போடுற பூண்டுக்கு ஒரு மணம் இருக்கும். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இடித்த பூண்டு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நெய் விட்டு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதையெல்லாம் போட்டு தாளித்து நம்ம எடுத்து அதாவது கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் அதில் ஊற்றி நல்லா நுரக்கட்ட விடலாம். இங்கே வந்து அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் லைம் ஜூஸை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ ரசம் நல்லா நுர தள்ளி வந்த பிறகு இதை வந்து அந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உப்பு, அதுக்கப்புறம் புளிப்பு இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம மீதமுள்ள லெமனையும் அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு 1.5 லெமன் தேவைப்பட்டது. இப்போ கொத்தமல்லி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு ஏற்ற மாதிரி லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.